Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ஜான் 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 இதோ என்னோட ஸ்பெஷலான ஸ்மைல் ப்ளீஸ் போன். இத தரையில போடு. யாரு இதை எடுத்தாலும் ஸ்மைல் ப்ளீஸ்னு ஒரு சத்தம் வரும். அப்ப இதுல இருந்து ரேஸ் வெளியேறி அவங்கள அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நீ சுலபமா கொள்ளையடிச்சிடலாம். கொஞ்ச நேரத்துல அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. முன்னாடி என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு எதுவும் தெரியாது. போன் கூட ஞாபகம் இருக்காது. வைரஸ் சார், இந்த ஸ்மார்ட் போன் எல்லா ஸ்மார்ட் போன்ஸ் விட ஸ்மார்ட்டா இருக்கு. தேங்க் யூ தேங்க் யூ. இந்த தேங்க் யூ கிங்க்லாம் எதுவும் எனக்கு வேண்டாம். இதுக்கு 1 கோடி ரூபாய் கொடு. கண்டிப்பா கொடுத்துடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இந்த போனை எடுத்து எனக்காக ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுங்க. கமான் சார், கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. ஏதாவது நடக்குதான்னு பார்க்கல. Bye bye, see you soon. ஜான், நீ என்ன மறுபடியும் முட்டாளாக்கிட்ட. பாஷ் அங்க பாத்தீங்களா பாக்ஸர்? கண்டிப்பா அவர்கிட்ட காசு இருக்கு பாஷ். ஓகே, அப்படின்னா அந்த பாக்ஸரை ஸ்மைல் பண்ண வச்சு அவர் காசை நாம ஆட்டைய போட்டுடலாம். இது யாரோட போனு? அநேகமா யாரோ கீழே போட்டு போயிட்டாங்க போல இருக்கே. நான் இதை எடுத்துட்டு போய் சிங்கம் சார் கிட்ட கொடுத்துட்றேன். எடுங்கடா, சீக்கிரமா எடுங்க. நான் இங்க நடு ரோட்ல எதுக்காக நின்னுகிட்டு இருக்கேன்? அட, என்னோட வாட்ச் எங்க போச்சு? என்னோட பர்ஸ் யாரோ என்னோட பொருட்கள் எல்லாம் திருடிட்டாங்க. ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. Why fear when Singam is here? Don't worry. திருடனை கண்டிப்பா பிடிச்சிடுவேன். இப்போ உங்க கடையில திருட்டு போயிடுச்சா? உங்களோட பேங்கா, உங்களோட ஆபீஸா? அட கடவுளே, இந்த திருட்டெல்லாம் பண்றது யாரு? அம்மா. நம்ம ஃபுல்புரி நகர்ல வித்தியாசமா திருடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த திருடன் எங்க இருந்து வரான், எப்படி திருடிட்டு போறான்னு யாருக்கும் இதுவரையும் தெரியல. பர்ஸ், வாட்ச் எதுவுமே விட்டு வைக்கிறது இல்ல. எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறான். பறி கொடுத்தவங்க அது எப்படி திருட்டு போச்சுன்னு சொல்ல முடியல. அந்த பிட்பாக்கெட்காரன் யாரும் தெரியல. சிங்கம் கூட அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்காரு. நான் நினைக்கிறேன் மோட்டோ, இந்த திருடன் வந்து ரொம்ப புத்திசாலியா இருப்பான்னு. மோட்டோ, நான் வேற ஷாப்பிங் போய் ஆகணும். அதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லா போய் ஆகணும் போல இருக்கே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீயே ஏதாவது பண்ணடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுடா. ஐடியா கேளு மோட்டோ. அண்ணா கல்கரி பக்கத்துல ரொம்ப சரியா வாங்க நல்லறியமா. இந்த போன் யாரோடது? இதை எடுக்கலாமா வேணாமா? எடுத்துடலாம். எடுத்து இது யாரோட போன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த பத்துல கிட்ட இருந்து நம்ம கொள்ள அடிச்சாகணும். பெரிய புத்திசாலி மாதிரி எப்பவும் சொந்துக்கிட்டு இருப்பால. இவன் ஒண்ணு அவ்வளவு பெரிய அப்பா டக்கர் இல்லன்னு இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் நாம புரிய வைக்கணும்டா. பாஷ் சீக்கிரம் பத்துல முடிச்சிட்டானா அப்புறம் நம்ம எல்லாம் பிரச்சனையில மாட்டிக்குவோம். புரிஞ்சுக்கோங்க சீக்கிரம். இவனுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய பில்டப் தேவையில்ல. நாம பண்ண போற வேலையில என்னாக போறான்னு பாரு. இது என்னது? எலிய பிடிக்கிறதெல்லாம் கையில வச்சிருக்கா.
என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. தடியர்களா பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, எடுக்கடா, என் கையில இருந்து எடுங்க. பார்த்து வலிக்குது, மெதுவா. ஆமா, நான் எதுக்காக இங்க நிக்கிறேன்? எதுவுமே எனக்கு ஞாபகம் வரலையே. என் பாக்கெட்ல இருந்ததெல்லாம் எங்க போச்சு? அப்பனா திருடன் இங்க வந்திருக்கான். நல்லதுதான், அந்த திருடன் கை எப்படியும் அதுல மாட்டி இருக்கும். நல்லதா போச்சு, நான் முன்னெச்சரிக்கையா ஏற்பாடு பண்ணி வந்திருந்தேன். பெரிய திருட்டு பையன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது? என்னாச்சு? எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? டாக்டர் ஜட்கா சார், ஏதாவது யோசிங்க. அந்த திருடனை நாம எப்படி பிடிக்கிறது? அடைய நோயாளிங்க மேல சத்தியமா எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா. திருடன் எல்லாரையும் ஹிப்னடைஸ் பண்ணி திருடிக்கிட்டு இருக்கான்ப்பா. ஆமா, அதனாலதான் யாருக்கும் அந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னு ஞாபகமே இருக்க மாட்டேங்குதுப்பா. எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு புரியுதா? சரி வாங்க, நம்ம டாக்டர் ஜட்கா சாரோட பிளைன் கார்ல பறந்துகிட்டு இங்க யாரு திருடுறான்னு நாம கண்டுபிடிக்கலாம். அங்க பாரு, திருட நிச்சயமா இங்கதான் இருக்கான். ஆமா, வாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? டாக்டர் ஜட்கா சார், கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் சார். வண்டியை கொஞ்சம் அடிச்சு ஓட்ட சொல்லுங்க சார். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அது நிச்சயமா அந்த தண்டனைக்க டான் தான். இங்க இருந்து அவன் என்னென்ன பண்றான்னு எல்லாரும் பார்க்கலாம். என்ன வந்தவர் வினைல் பேனர்வே நிக்கிறாரு? இது என்ன? அதை எடுத்துக்கலாம். ஜான், இன்னைக்கு உன் கதை முடிஞ்சதுடா. ஏன்னா இந்த போட்டு உன்னை பொழக்க போறாடா. ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுற? கவலையே படாத. நேரா ஒரு வீட்டுக்கே போய் நாம யாருன்னா அவர்கிட்ட காட்டலாம். பத்தாயிரம், 20,000. இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை தான். குட் குட். இந்த போன் எங்க போச்சு? இந்த போன் எங்க போச்சு? அடடா, யார் அத கீழே போட்டது? போஷ் போஷ், உங்களுக்கு என்னாச்சு போஷ்? நீங்க இதுக்காக போனை எடுத்தீங்க? டேய், இங்க பாருங்கடா, அந்த தண்டனை கட்டானுக்கு ஏதாவது ஐடியா கொடுத்தீங்க, அப்புறம் சிங்கம் சார் உங்க மேல ரொம்ப கோவப்படுவாரு. தள்ளி நில்லுங்கடா. என் உடம்புல எப்படி அடிப்பட்ட அடையாளம் எல்லாம் வந்துச்சு. அநேகமா என்னை யாரும் உள்ள போட்டு நல்லா துவச்சி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கண்ணாடி எங்க இருந்து வந்துச்சு? தாடி வச்ச மேடம், நீங்க யாரு மேடம்?
பாஸ், அந்த கண்ணாடியில தெரியுது நீங்க தான் பாஸ். மோட்டு பட்டுட்டு உங்களை இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க பாஸ். உங்களை துவச்சிட்டாங்க. போன எடு இல்லனா வந்து உன பொழந்து கட்டிடுவேன் ஜாக்கிரதா. ஏங்க பர்றா ரொம்ப அடி வாங்குவேன். ஓகே ஓகே இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம். அதாவது இம்பாசிபிள். தூக்குங்க அவரை, ஜெயில போடுங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.